இப்போது பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம நேமு, நம்ம ப்ரூஃபை வச்சு யாராவது வேறு சில விஷயங்கள் பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம போய் ஒரு பஞ்சாயத்தில் மாட்டினா, ஐயோ சும்மா சிவனேன்னு போகிறோம்னா என்ன தூக்கி லாக் பண்ணி அதே மாதிரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 9 நம்பருக்கு மேலே நம்ம ப்ரூஃபை வச்சு நம்ம ஆக்டிவாக சிம் கார்டு வச்சுருந்தோம்னா பனிஷபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைன் போட வாய்ப்பு இருக்குது, ஜெயிலுக்கு போக வாய்ப்பு இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. பட் நம்ம ப்ரூஃப் வச்சு யாராவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருந்தால் அதை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குங்க. ஸோ அந்த வெப்சைட் தான் இப்போ நீங்கள் கீழே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உள்ளே நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி போனீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன். உங்களுக்கு டேரெக்டாக கீழே போனீங்கன்னா உங்களோட 10 டிஜிட் மொபைல் நம்பரை என்டர் பண்ணி கேப்சா என்டர் பண்ணிங்கன்னா அடுத்து ஓடிபி ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரீனுக்கு நீங்கள் போவீங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் போனீங்கன்னா உங்களோட பேரில் உங்களோட ப்ரூஃபில் எந்தெந்த சிம்மெல்லாம் ஆக்டிவாக இருக்குங்கிற லிஸ்ட்டு வரும். இந்த சிம் நான் தான் வாங்கினேங்க அப்படின்னா பரவாயில்ல, நான் இதை வாங்கவே இல்லையே அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் டக்குன்னு என்ன பண்ண முடியும்னா டீஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 9 சிம்முக்கு மேலே நமக்கு சீரியஸாக தேவையா? இருக்கிறது 4 நெட்வொர்க், எதுக்கு 9 சிம்மு?